ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான தேங்காய் கூழ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 2 டீஸ்பூன் பச்சரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுக்கிறேங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பச்சரிசி இந்த அளவுக்கு போட்டால் போதும். அரை மூடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதுக்கு கூடவே 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 10 குருமிளகு போட்டுக்கலாங்க. அல்சர் இருக்கிறவங்க, வயிற்று புண் இருக்கிறவங்க குருமிளகு வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இது கூடவே சேர்த்துக்கலாம், ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். 3 கிராம்பு போட்டுருக்குறாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கலாம், கம்மியாகவே போட்டுக்கிறேன். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா 1/2 லிட்டருக்கு மேலேயே ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுனாலும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், டைரெக்டாக அப்படியே ஊற்றுறது இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் 200 கிராம் வெல்லம், மண்டை வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா இதை காய்ச்சிக்கலாங்க. கம்பி பதம் அந்த எந்த பதமும் தேவையில்லை. வந்து வெல்லம் வந்து கரைஞ்சாலே போதும். பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க, கடாயி. இப்போ வந்து அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பச்சரிசியை அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கலக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் நல்லா கலரிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரிக்கலாங்க. கட்டியெல்லாம் எதுவுமே விழக்கூடாது. தேங்காய் இப்போ வந்து இருக்கிற கிளைமேட்டில் எல்லாத்துக்கும் சளி, இருமல், காய்ச்சல் நிறையாவே இருக்குது. இது வந்து 2 நாளைக்கு காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ணோடனே இந்த தேங்காய் கூழ் காய்ச்சி நல்லா ஒவ்வொரு டம்ளர் அல்லது 2 டம்ளர் நீங்கள் குடிச்சிங்கன்னா போதுங்க. ஹாஸ்பிட்டல் பக்கமே போகணுங்கிற அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு இது நல்லா கை கொடுக்கும், நல்லா கேட்கும். இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. தேங்காயில் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குங்க. தேங்காயில் இல்லாத சத்துக்களே இல்லை. அதாவது தாய்ப்பாலுக்கு நிகர் தேங்காய் பால்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவே சத்து அதிகமாக இருக்கும். இந்த தேங்காய் கூழ் காய்ச்சி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ வந்து காய்ச்சி வச்சுக்கிற வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க, ஏன்னா அதில் வந்து பூச்சி அது குப்பையெல்லாம் இருக்கும். ஸோ வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலரிக்கலாம். பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு துளி கல்லுப்பு மட்டும் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 2 கொதி வரட்டுங்க. பிரிக்கவும் செய்யாது, ஒன்றுமே இருக்காது. குடிக்கிறதுக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க, நல்ல மணமாக இருக்கும். இதுக்கு கூடவே நாட்டு மருந்து கடையில் சித்திரத்தேன் விற்கிது. அதில் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கனாலே போதுங்க. நல்ல சளி இருமலுக்கு நல்லா கேட்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான தேங்காய் கூழ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலையே இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. இதை நல்லாவே ஆற வச்சு விறுவிறுன்னு குடிக்கக்கூடாதுங்க. நல்லா இளம் சூடில் குடித்தாலே போதும், நல்லா தொண்டைக்கு இதமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் மாற்றி இதை குடித்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.